நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பயப்படாதேங்கிற ஜீவ வார்த்தையை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 நாளாகமம் 28வது அதிகாரம் வசனம் 20. 1 Chronicles chapter 28 verse 20. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். வாக்குத்தத்தத்தோடு கூடிய திடப்படுத்துகிற வார்த்தைகளாக இது காணப்படுது. தாவீது ராஜா தன்னுடைய மகனான சாலமோனுக்கு இந்த வார்த்தைகளை சொல்றாரு. சாலமோன் ராஜா தன்னுடைய இள வயதிலேயே ராஜபாரத்துக்கு வராரு. அப்படி இள வயதுல இருக்கிற அவரிடத்துல ஒரு பெரிய பொறுப்பு ஒப்புவிக்கப்படுது. அது என்னதுன்னா, தேவாலயத்தை கட்டுகிற பணி. அப்படியாக தேவாலயத்தை கட்டுகிறத குறித்து அவருக்குள்ளார பயமும் கலக்கமும் இருக்கலாம் இல்லையா? அதை அறிந்த தாவீது ராஜா தன்னுடைய மகனிடத்துல இந்த வார்த்தைகளை சொல்றாரு. அவரை பலம் கொண்ட தைரியமாயிருந்து பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க சொல்றாரு. தேவனாகிய கர்த்தர் தாமே அவரோடு கூட இருப்பாருங்கிறத சொல்றாரு. முக்கியமா கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீரும் மட்டும் தேவனாகிய கர்த்தர் தாமே சாலமோனோடு கூட இருந்து எல்லாவற்றையும் நடப்பிப்பாரு, உன்னை விட்டு விலகவும் மாட்டாரு, உன்னை கைவிடவும் மாட்டாருன்னு சொல்றாரு. இந்தப்படியான வார்த்தைகளை சொல்வதோடு மாத்திரம் அல்லாம அவர் தனக்கு தேவன் காண்பித்த மாதிரியை பற்றியும் தன்னுடைய மகனுக்கு இந்த வசனத்திற்கு முன்பாக இருக்கிற 19வது வசனத்துல சொல்றாரு. இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். அந்தபடியாக தேவாலயத்துடைய கட்டுமான பணிக்குரிய மாதிரிய, அதாவது ப்ளூ பிரிண்டையும் சாலமோனுடைய கருத்துல கொடுக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம அதற்கு தேவையான சகல பொருட்களையும் சேர்த்து வைத்து அதையும் அவருடைய கைகளில் கொடுக்கிறாரு. இதோடு கூட மேற்படியா கொடுக்கப்பட்ட 21வது வசனத்துல, இதோ தேவனுடைய ஆலயத்து வேலைக்கெல்லாம் ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகள் இருக்கிறது. அந்த எல்லா கிரியைக்கும் சகலவித வேலையிலும் நிபுணரான மனப்பூர்வமுள்ள சகல மனுஷரும் உன் சொற்படியெல்லாம் கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றான். இந்தபடியாக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி சாலமோனுடைய கைகளில் தாவீது ராஜா கொடுக்கறத நம்மால இங்க பார்க்க முடியுது. இந்தபடியாக பூமிக்குரிய தகப்பனாகிய தாவீது ராஜா தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு தேவாலய கட்டுமான பணிக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அவருக்கு தேவையான ஆட்களையும் நியமித்து வச்சிருக்கிறத சொல்லி அவரை தைரியப்படுத்தி பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது. அந்தபடி பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பரம தகப்பன் நாம இந்த பூமியில அவருடைய சபையை எடுத்து கட்டுவிக்கிறதுக்கான வேலைக்கான காரியங்கள் எல்லாம் நியமித்து நமக்கு வழி காண்பிக்க மாட்டாரா? இந்த பகுதியை பார்க்கும்போது பவுலுக்கு கர்த்தர் தரிசனமாகி சொன்ன வார்த்தைகளே நினைவுக்கு வருது. அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 9வது வசனத்திலையும் 10வது வசனத்திலையும் பார்க்கும்போது, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் ஈராதே, நான் உடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, அந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். இந்த இடத்துல பார்த்தோம்னா பரலோக தகப்பன் தன்னுடைய பிள்ளையை நோக்கி பயப்படாதேன்னு திடப்படுத்தி தன்னுடைய ஊழியத்திற்கான வேலைக்கு துணை செய்யும்படியான வார்த்தைகளை சொல்லி திடப்படுத்துறத நம்மளால பார்க்க முடியுது. அந்தபடியாகவே அன்றைக்கு தாவீது ராஜா எப்படி தேவாலய கட்டுமான பணிக்குரிய காரியங்கள் எல்லாம் தன்னுடைய மகனான சாலமோனுக்கு நேர்த்தியாக ஆயத்தம் பண்ணி கொடுத்திருந்தாரோ, அதே போலதான் நம்முடைய பரம தகப்பன் நாம இந்த பூமியில அவருடைய சபையாகிய சரீரத்தை கட்டுவிக்கிறது நமக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்வாரு. முதலாவதாக நம்மை ஆயத்தப்படுத்துவாரு. அதற்கு பிற்பாடு நாம செய்ய வேண்டிய ஊழியத்தை நம்முடைய கரங்கள்ல கொடுத்து அதை எப்படி செய்யணுமோ அதற்கான வழிவகைகள் எல்லாவற்றையும் காண்பிப்பாரு. நமக்கு தேவையான மனிதர்களையும் சந்திக்க வைப்பாரு. இந்த இடத்துல பவுலுக்கு எப்படி அந்த பட்டணத்துல எனக்கு அநேக ஜனங்கள் உண்டுன்னு சொன்னாரோ, அதே போல தேவன் நமக்கு நியமித்திருக்கிற காரியத்துல நாம செய்து முடிக்க வேண்டிய எல்லாவற்றிற்கும் தேவையானதை தந்தருளுவாரு.
ஏன்னா பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையதா இருக்கு. அப்படி இருக்கும்போது தேவன் நாம செய்ய வேண்டிய காரியத்திற்கு நமக்கு துணை செய்ய மாட்டாரா? இந்த கடைசி நாட்கள்ல அவருடைய ஆலயமாக நாமே எழுப்பப்பட்டிருக்கோம். நம்மை சீரமைக்கிறதற்கும் சபையாகிய சரீரத்தை சீர்படுத்துவதற்கும் அவர் எல்லாவற்றையும் செய்ய மாட்டாரா? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சபைக்கு தலையாக தந்தளிருக்கிறாரு. அவருடைய சரீரத்துல நாம் எல்லாரும் அவயவமாக கூட்டி சேர்க்கப்படுவதற்கு அவர் நம்மை நியமித்திருக்கிறாரு. அதற்காகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க. அதுல தேவனை அறிந்து கொண்ட சொற்ப மக்களை வைத்த சபையாகிய சரீரத்தை தேவன் கட்டு வைக்க நினைக்கிறாரு. அப்படி சபையை கட்டி எழுப்புவதற்கு நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் தாமே தந்துள்ளுவாரு. அந்த காரியத்துல நாம எதை குறித்தும் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்ற வார்த்தைகளும் நமக்கு தந்துள்ளுவாரு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படியே அவர் நமக்கு நியமித்த காரியத்தை செய்து முடிப்பது. அப்படியாக செய்வதற்காகவே நாம ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். இன்றைக்கு பயப்படாதேங்கிற வார்த்தையும் கொடுக்கப்பட்டு திடப்படுத்தப்பட்டிருக்கோம். அந்தபடி பூர்வ நாட்கள்ல தாவீது ராஜா தன்னுடைய மகனாகிய சாலமோனை வைத்த தேவாலய பணிகளை செய்து முடிக்க உறுதியை கொடுத்தது போல இந்த நாட்கள்ல தேவனாகிய கர்த்தர் நாம் அவருடைய சபையை கட்டுவிக்கிறதுக்கு நமக்கான வார்த்தைகளை காண்பிச்சிருக்காரு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவன் நமக்கு கொடுத்த மாதிரியின்படி பயப்படாமல் அவருடைய சபையை கட்டி எழுப்ப அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அன்றைக்கு தாவீது ராஜா தன்னுடைய மகனாகிய சாலமோன் தேவாலய பணியை கட்டி முடிக்கிறதற்கு எல்லாவற்றையும் செய்து கொடுத்தது போல தேவரீர் தாமே எங்களுக்கு பரம தகப்பனாக இருந்த சபையை இந்த நாட்களில் கட்டி எழுப்புவதற்கு எல்லாவற்றையும் அருளி செய்றீங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படியாக செய்வதோடு அல்லாமல் நாங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இந்த காரியத்தை நடப்பிக்கிறதற்கு எங்களுக்கு திடப்படுத்துகிற வார்த்தைகளையும் அனுப்புகிற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்தபடியே நீர் நியமித்த பாதையில உம்முடைய அழைப்பின்படியே நடந்து கொள்ள தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.